இலங்கையில் தெய்வளையில் அமைந்துள்ள மிருக காட்சி சாலை பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தால் நீர்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக மீன்கள், அழகான வண்ண வண்ண மீன்கள், அழகான பல வகை மீன்கள், ஆஹா, கண்களுக்கு அருமையாக காட்சியளிக்கும் மீன்கள். இங்கு வந்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை உயிரினங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். இந்த உலகத்தில் உயிரினங்களை இறைவன் அழகாக படைத்துள்ளார். எனக்கு மிருகங்களை மிகவும் பிடிக்கும். மனிதனிடம் இல்லாத அறிவு கூட சில சமயம் மிருகங்களிடம் பார்த்து வியந்திருக்கிறேன். அதன் அன்பை கண்டு சில சமயம் கண் கலங்கியும் இருக்கிறேன். உங்களுக்கு மிருகங்களை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்ன காண்டாமிருகத்தை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க? நான் தான் நீர் யானை. அது சரி, என்னையே நீர் யானை என்று சொல்கிறாங்க தெரியுமா? தண்ணிக்குள்ளே இப்படி தான் நிற்பேன், அதான் நீர் யானை என்று சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே வேட்டையாடி கொண்டு தெரிஞ்சு எங்களை பிடிச்சி கொண்டு வந்து கூண்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா நடக்க வச்சிட்டீங்களேடா. புஷ்பாக்கோட நடனம் எப்படி இருக்கு? எங்களுக்கு ஏன் இப்படி பின்பக்கண்டில சிவந்திருக்கு? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரியலையிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ கொட்டை நல்லா இருக்கு. யாருக்கு வேணும்? எடி வாடி ஒருக்கத்தான் வா. போங்க, எனக்கு நோகாம பண்றேன். வாடி ஒருக்கத்தான் வா, ஒருக்க பண்ணுவோம். வா வாடி அவன்டி எலும்பு வா வா, அப்படிதான் வா வா. என்னடி எலும்படி? ஒருக்க விடண்டி. விட்ட என்ன ஒழும்பண்டி? எவ்வளவு சொல்றேன் கேட்கிறாயே இல்லையே. வாடி ஜங் ஜங் ஜிங் ஜங் ஜங் ஜிங். போங்கடா மக்களா. நானே அவள் விடையிலேண்டு கடுப்புல இருக்கிறேன். நீங்கள் வர வந்தனண்டா கடிச்சு குத்தரை போடுவேன். சும்மாவா சொன்னாங்க காட்டுக்கே சிங்கமா இருந்தாலும் பொண்டாட்டிட்டு அடங்கிட்டான் போகணும்ன்ட்டு? எல்லாம் விதி. இவங்கள் வேற பார்த்து கொண்டே இருக்கிறாங்களே, ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படி அவமானப்படுத்திட்டாளே. இது சரி வராது. பேசாம படுப்பான். ஆண்களே பாவப்பட்ட ஜென்மமா இப்படி பெண்கள் பின்னால கெஞ்ச வச்சுட்டானே இறைவன். என்ன அழகா இருக்கிறாடி. பார்த்தாலே மாமனுக்கு ஏதோ பண்ணுதடி. பண்ணணும் போலவே இருக்குதடி. நான் என்ன செய்யறது? அதுதான் என்ற வழிக்கு வாரா இல்லையே. என்ன பார்த்த உடனே பூனை என்று நினைச்சிட்டிங்களா? இல்லை, நான் பூனை இல்லை, புலி. கடும் புலி. கடிக்குது. என்னவா இருக்கும்? நான் ஒரு சில வித்தையில கட்டி வச்சிருக்கிறேன். அதை வச்சு தான் இந்த ஊரை மாற்றி கொண்டிருக்கிறேன். சரி, விளையாடி விளையாடி களைச்சு போட்ட தண்ணி கொஞ்சம் குடிப்போம். என்னடா இங்கேயும் அங்கேயுமா நடந்து திரியிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? வேறொன்றும் இல்லை. அப்படி நடந்து தெரிஞ்சா தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்னால் பட்டினி கிடந்தெல்லாம் சாக முடியாது. சாப்பாடு தான் முக்கியம். என்னடா இந்த வாழ்க்கை? சாப்பாட்டுக்காகத்தானே எல்லாம்.